அப்ரஹாம், இதாவது இந்தியாவுக்கு தெற்கே இலங்கையில் ஒரு பிரச்சனை, பெரிய புரட்சி, மக்கள் புரட்சி வெடித்தது. அதே போன்று கிழக்கே பங்களாதேஷில், வங்கதேசம் என்ற பங்களாதேஷில் ஒரு புரட்சி, அங்கும் மக்கள் புரட்சி வெடித்தது. தற்போது வடகிழக்கே நேபாளத்திலே ஒரு புரட்சி வெடித்து அங்கும் ஒரு பெரும் கலவரம் நடைபெற்று வன்முறை எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள், ஏற்கனவே பாகிஸ்தான், மேற்கு பகுதியிலே பாகிஸ்தான் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரிய நாடாக இருக்கிறது. இந்தியாவை சுற்றி உள்ள அண்டை நாடுகள் இது போன்ற அடுத்தடுத்து பிரச்சனைகளும் மக்கள் புரட்சியும் வெடிப்பதற்கு என்ன காரணம்? இதில் ஒரு அந்நிய சக்தி ஈடுபட்டிருக்கிறதா, வெளிநாட்டு கை இருக்கிறதா என்ற சந்தேகங்கள் தற்போது பெரிதாக எழுப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது நேபாளிலே நடைபெற்ற போராட்டம். அங்கு திடீர் மக்கள் ஜென்சி என்று அழைக்கப்படுகின்ற இளைய தலைமுறை மாணவர்கள் போராட்டம், மாணவர்கள் முன்னிருந்து போராட்டத்தை நடத்தினர். போராட்டம் அமைதியான முறையில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் திடீரென வன்முறை தலை தூக்கியது. நாடு முழுவதும் வன்முறை தலை விரித்தாடியது. நாடாளுமன்றம், ஜனநாயகத்தின் தூணாக இருக்கின்ற நாடாளுமன்றம் எரிக்கப்பட்டது. பிரதமர் இல்லம் எரிக்கப்பட்டது. அமைச்சர்கள் தெரு தெருவாக துரத்தி அடிக்கப்பட்டனர். நாட்டை விட்டு தப்பி ஓடும் நிலைக்கு செல்லக்கூடிய நிலைதான் அங்கு ஏற்பட்டது. எனவே ஒட்டுமொத்த நேபாளமும் அதிர்ந்தது கலவரத்தால், வன்முறையால். திடீரென வன்முறை வெடித்தது ஏன் என்றால், அந்த ஜென்சியின் முதல் கட்ட போராட்டத்திலேயே மற்ற அரசாங்கம் ஒடுங்கிவிட்டது. பிரதமர் ராஜினாமா செய்துவிட்டார். அதன் பின்னும் அடங்காமல் ஒரு வன்முறை, கலவரம், தீ வைப்பு என எங்கு நோக்கினும் அதாவது ஜனநாயக மனித உரிமை மீறல்களாக நடைபெற்ற காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் சில இடங்களிலே அந்த அமைச்சர் தன்னுடைய மனைவியை விட்டு ஓடிவிடுகிறார். அந்த மனைவி மாற்றுத்திறனாளி என்றால் இந்த மாணவர்கள் சென்று அவர்களுக்கு உதவுகிறார். இது போன்ற சில நல்ல விடயங்களும் நடந்தது. ஆனால் பெரும்பான்மை பொது பார்வையில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வன்முறை, கலவரம், தாக்குதல் என ஜென்சியின் போராட்டமே வன்முறை போராட்டமாக மாறி இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. நேபாளத்தில் எப்படி என்றால், சில காலங்கள், அதாவது கடந்த ஆண்டு வங்கதேசத்திலே நடைபெற்ற போராட்டத்தை பார்த்தீர்கள் என்றால், வங்கதேச போராட்டம் இதே போன்று மாணவர்களை முன்னின்றுதான் போராட்டம் அங்கும் வந்தது. நேபாளத்தை போன்றே வங்கதேசத்திலும் மாணவர் போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு தீவிரமாக இருந்தது. மாணவர் போராட்டம் அங்கு பங்களாதேஷிலே நீங்கள் மாணவர் போராட்டம் என்பது இடஒதுக்கீட்டிற்காக ஆரம்பித்தது. ஷேக் ஹசீனா ஆட்சி அரசாங்கத்தை எதிர்த்து பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டே தப்பி ஓடும் சூழ்நிலை வந்தது. அங்கிருந்து தப்பி ஓடி இந்தியாவுக்கு தப்பி ஓடி அங்கிருந்து வேறு நாட்டுக்கு சென்றார். எனவே தப்பி ஓடுகின்ற அளவுக்கு அங்கும் அமைச்சர்கள் எல்லாம் துரத்தப்பட்டனர். ஒவ்வொருவரும் தப்பி ஓடி வெவ்வேறு நாடுகளிலே புகலிடம் தஞ்சம் புகுந்தனர் என்பதெல்லாம் நாம் அறிந்ததுதான் வரலாறு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் பங்களாதேஷில் நடைபெற்றது. அங்கும் பல இடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. வன்முறை தலைவிரித்தன. முதலில் அமைதியான போராட்டமான மாணவர் எழுச்சியாக, மாணவர் போராட்டமாக இருந்தது. பிறகு மக்கள் புரட்சி என்ற பெயரிலே வன்முறை புரட்சியாக வெடித்து அங்கும் ஒரு பெரிய கலவரம் நடந்து இதுவரை அங்கு ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைக்க முடியாத, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அமைக்க முடியாத ஒரு சூழல் தான் பங்களாதேஷிலே இன்றும் காணப்படுகிறது. நேபாளத்திலும் இன்றும் யாரும் அங்கு ஆட்சி அமைக்கவில்லை. இவர் ஒருவார், அவர் ஒருவார் என ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொருவரை சொல்லிக் கொண்டிருப்பதால் அங்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. வங்கதேசத்தில் இன்னும் குழப்பம் தொடர்ந்து நீடிக்கிறது. இதற்கெல்லாம் முன்னதாக நடைபெற்ற கலவரம் என்றுதான் மக்கள் புரட்சி என்று பார்த்தால், இலங்கை 2022ஆம் ஆண்டு இலங்கையிலே மிகப்பெரிய மாணவர் இயக்கம், மாணவர் புரட்சி, இளைய தலைமுறையின் புரட்சி வெடித்தது. கோட்டபய ராஜபக்ச அப்பொழுது அதிபராக இருந்தார். அவர் நாட்டை விட்டே தப்பி ஓடி இரவோடு இரவாக குடும்பத்துடன் மாலத்தீவுகளுக்கு தப்பி ஓடிய கதையெல்லாம் நாம் அறிந்ததுதான். தனி விமானத்திலே பறந்து யாருக்கும் தெரியாமல் தப்பி ஓடினார் ராஜபக்சே. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்க்கிறோம். அதாவது ஒரு அதிபரே தப்பி ஓடுகின்ற பயத்திலே தங்களை கொன்று விடுவார்கள் அச்சத்தில் ஓடிய காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருப்பது. இது போன்று வங்கதேசத்தை தொடர்ந்து அதே போன்று நேபாளத்துக்கு முன்னதாக இங்கு நடைபெற்றது என்பது இந்த இலங்கையில் நடைபெற்ற சம்பவம் தான். இலங்கையில் நடைபெற்ற சம்பவத்தில் மிகப்பெரிய தாக்குதல், வன்முறை. அங்கும் நாடாளுமன்றமெல்லாம் தீ வைக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, பல தாக்கப்பட்டார்கள், சிலர் சுடப்பட்டார்கள். பல இடங்களில், குறிப்பாக கொழும்பு, காலே நகரத்து பகுதியெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன. பல உயிரிழப்பு நடைபெற்றது, துப்பாக்கி சூடு நடைபெற்றது, ராணுவம் களமிறங்கியது, பல சமாச்சாரங்கள் நடைபெற்றது. ஆனால் அங்கு மாணவர் பட்சி தான் அங்கு ஏதோ வகையிலே ஒரு நீண்ட நாள், ஆனால் வங்கதேசம் நேபாள போராட்டத்திற்கும் இலங்கை போராட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இலங்கை போராட்டம் பல மாதங்கள் நடைபெற்றது, கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றது.
ஆனால் வங்கதேசமாகட்டும் நேபாளமாகட்டும், வங்கதேசத்தும் ஒரு 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 15 நாள் 20 நாட்கள் நடைபெற்றது. ஆனால் நேபாளத்தில் 2 நாட்களிலே போராட்டம் ஓய்ந்து விட்டது. ஓய்ந்து புதிய ஆட்சி யார் கொண்டு வர இந்த குழப்பம் ஆரம்பித்து விட்டது. வங்கதேசத்தில் 1 மாதமானது. ஆனால் இலங்கையிலே பல 3 மாதங்கள் போராட்டம் நடத்திய பிறகு அரசியல்வாதிகள், ஒரு அரசியல்வாதி துரத்தப்பட்டார், இன்னொரு அரசியல்வாதி இந்த கேப்பை பிடித்துக் கொண்டு உள்ளே அவர் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி அமைத்தது. தற்போது அனுரகுமார் திசாநாயக்க ஏகேடி என்று அழைக்கப்படுகின்ற அவர் தன்னுடைய ஜேவிபி இயக்கத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆதரவை இந்த இளைஞர் அவர்தான் பின்னணி நடத்தினார் என்றே கூறப்பட்டது. அவர்கள் அந்த ஆட்சியும் பிடித்து தற்போது புதிய ஆட்சி அமைந்துவிட்டு 2 பார்லிமெண்ட் சீட்டை வைத்திருந்தார்கள். தற்போது மிகப்பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். அந்த போராட்டத்தின் காரணமாக பின்னணியில் இவர்கள் இருந்து தூண்டினால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சியை தற்போது பிடித்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏகேடி என்று அழைக்கப்பட்ட அனுர்குமார் திசாநாயக்க. ஆனால் இந்த 3 போராட்டங்கள் மக்கள் புரட்சி என்ற பெயரிலே இளைஞர்களை வைத்து மாணவர்களை வைத்து போராட்டத்தை தொடங்கி பிறகு வன்முறையாட்டம் நடைபெற்றது ஏன்? இதன் பின்னணியில் யாரேனும் இருக்கிறார்களா? அதுவும் இந்தியாவை சுற்றியே இந்த போராட்டங்கள் நடைபெறுவது ஏன் என்ற கேள்வி தற்போது மிக பெரிதாக எழுந்திருக்கிறது. என்றால் இந்த 3 காட்சிகளையும் பார்த்தாலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மாணவர் போராட்டம் என்ற பெயரில் தொடங்கி வன்முறை வெறியாட்டமாக மாறியது இந்த 3 நாடுகளிலுமே. இலங்கையாகட்டும், வங்கதேசமாகட்டும், அதே போன்று நேபாளமாகட்டும். இதிலே அந்நிய சக்தி ஏதேனும் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, மறுத்துவிட முடியாது என சொல்வது யார் என்றால் ரோக் ராஜ் பரேல் என்ற இந்தியாவிற்கான நேபாளத்தின் முன்னாள் தூதர். இவர் ஒரு நீண்ட காலமாக இந்த நிர்வாக அனுபவம் பெற்றவர். அவர் அந்நிய சக்தியின் கையிருப்பதை மறுத்துவிட முடியாது. ஏனால் மாணவர் போராட்டம் திடீரென வன்முறை போராட்டமாக மாறியது எப்படி என்பதை நம்ப முடியவில்லை. அமைதியாக போராடிய மாணவர்கள் திடீரென அனைவரும் விரட்டி கொல்லும் அளவுக்கு சென்றது ஏன்? ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்திய போதும் அவர்கள் திடீரென ராணுவத்தை மீறி களமிறங்கி போரியானது எப்படி என்ற பல கேள்விகளை எழுப்புகிறார். ஜனநாயகம் அங்கு தழைப்பதை மீண்டும் ஜனநாயகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக, மன்னராட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சில அந்நிய சக்திகள் செயல்படுகிறதோ என்ற ஒரு கேள்வியை லோக்ராஜ் பரல் அவர் எழுப்புகிறார். என்றால் இதற்கு அந்த மன்னர் ஷா பரம்பரையிலே தற்போது இருக்கின்றவர் மன்னர், அவரும் மீண்டும் மன்னராட்சி வர வேண்டும் என்ற வகையில ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இதெல்லாம் முடிச்சு போட்டு பார்க்கிறார்கள் அனைத்தையுமே. அதே போன்று நீங்கள் இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் இலங்கையிலும் ஜனநாயக ரீதியாக இல்லாமல் ராணுவ ரீதியாக ஆட்சியை கொண்டு வர வேண்டுமோ என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஆனால் அரசியல்வாதிகள் முன்னிட்டு திடீரென ரணில் விக்ரமசிங்கே உள்ளே ஒட்டுமொத்தமாக மீண்டும் மக்களாட்சியை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் வங்கதேசத்தில் இன்னமும் மக்களாட்சி வரவில்லை. யூனஸ் தலைமையிலே இடைக்கால தலைவராக அவர் இருந்து ஆலோசகராக நடத்தி கொண்டிருந்தார். தேர்தல் இதோ வருகிறது அதோ வருகிறது என்று கூறுகிறார் தவிர தேர்தல் இன்னும் வந்த பாடில்லை, மக்களாட்சி இன்னும் வரவில்லை. அங்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடிவிட்டார். தற்போது ஆட்சி அமைப்பது யார் போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் ராணுவம் தொடர்ந்து. எனவே இவை அனைத்துமே ஏதோ ஒரு அந்நிய சக்தியின் கையிருப்பா, யாரோ ஒரு அந்நிய சக்தி விளையாடுகிறதா என்ற கேள்வி எழாமல் இல்லை. அதற்கு காரணம் இருக்கிறது என்றுதான் அங்கு சி.கே. லால், இது தொடர்பான பத்திரிகையாளருக்கு சி.கே. லால் கூறும் பொழுது, தொடர்ந்து இந்த இந்தியாவின் வெளியுறவு நாடுகள், பக்கத்து அண்டை நாடுகளுடைய வெளியுறவு கொள்கைகளை பற்றி தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வரும் சி.கே. லால் அரசியல் ஆய்வுகாரர், சர்வதேச அரசியல் ஆய்வாளர் கூறும் பொழுது இதில் அந்நிய சக்தியுடைய கை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்தியாவை சுற்றி அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தற்போது இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள் அனைத்திலுமே ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை வைத்து மற்ற நாடுகள், சீனாவோ அமெரிக்காவோ இல்ல வேறு ஏதேனும் நாடோ உள்ளே வருவதற்கான, இந்தியாவை சுற்றி அவருடைய பாதுகாப்பு அந்த நாட்டிற்குள் அவருடைய தலையீடு அதிகமாக வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாரோ என்ற கேள்வி எழாமல் இல்லை என்று ஒரு சந்தேகப்படுகிறார். இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் அந்நிய சக்தியினுடைய கை நிச்சயம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிடவில்லை என்பதுதான் தற்போது ஒட்டுமொத்தமாக நமக்கு புரிய வருகிறது. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்போது அடுத்தடுத்து இந்த போராட்டங்கள் ஒவ்வொரு நாடாக வந்து கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக மக்கள் போராட்டம் என்பது மாணவர்களை வைத்துதான் இந்த மக்கள் போராட்டங்கள் எல்லாம் வெடிக்கின்றன. மாணவர்களை வைத்து யாரோ பொம்மலாட்டம் ஆடுகிறார்களோ என்ற கேள்வி எழுகிறது. ஆபிரகாம்.